கிராமம் சார்ந்த படங்கள்னா உடனே நினைவுக்கு வர்றது நமக்கு ராமராஜன் தான். ஆமா. எப்படி இயக்குனர்னா நமக்கு வந்து கிராமத்து படங்கள்னா பாரதி ராஜாவும், ம், ம். அது மாதிரி நடிகர்னா ராமராஜன் தான். பாரதி ராஜா எடுத்திருக்காரா இவரை வச்சு? பாரதி ராஜா இவரை வச்சு படமே தயாரிச்சிருக்கிறாரு, மருதாணிங்கிற படத்தை டைரக்டரா. ஆஹா, ஆ, ஆ. ஆனா இவரை வச்சு நடிகரா பண்ணல. ஏன் அது? அது என்ன காரணம்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இவரே பாரதி ராஜாக்கு பெரிய ரசிகர். ராமராஜன். ஆமா. ஆஹா. ஆனா அவர்கிட்ட அவர் போய் கம்பெனில படம் கூட பண்ணியிருக்கிறாரு. ஆ, அதாவது டைரக்டரா. ஆ, ஆனா நடிகரா இல்ல. என்ன காரணம்னா, ஆ. இவர் நடிகர் ஆன உடனே மொத படம் முடிஞ்ச உடனே அடுத்த படத்திலே அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. ம். ரொம்ப பரபரப்பான ஹீரோட்ட போய் டேட்டு கேட்டு நிக்கிறது இருக்குல்ல, ஆமா. அது பாரதி ராஜாக்கு சரிப்பட்டு வராது. ஓ. அவர் கமலஹாசன்ட்டையும் ரஜினிகாந்தையுமே போக மாட்டார் அவரு. ஆ. அவர் மண்வாசனை பாண்டிய மாதிரி ஆள வச்சு எடுக்கிறாரு. ம், ம், அவர் விக்னேஷ் மாதிரி ஆள வச்சு எடுப்பாரு. ம், அவருக்கு என்னன்னா கதை தான் கதாநாயகன். அதனாலதான் கடலோர கவிதை ராஜா மாதிரி ஆளுங்க, ம். ஏற்கனவே அப்ப வில்லனா நடிச்சிட்டு இருந்த சத்யராஜா கூட்டு வந்து கடலோர கவிதை நடிச்சது மாதிரி யாராவது ஒரு ஆளை உருவாக்குற இடத்துல தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க.